இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், முஹம்மதுன் பஷருன் வலா கல் பஷரி பல் ஹுவ கல் யாகூதி பைனல் ஹஜரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பஷருன் ஒரு மனுஷனாகத்தான் விளங்குது, வலா கல் பஷரி ஆனா அவர்கள் மனுஷன் இல்ல. நாங்கள் நினைச்சிடப்படாது, அவர்களை காணும் போ மனுஷனோட வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் சும்மா ஒரு மனுஷன் இல்ல. காரணம் பல் ஹுவ யாகூத்துன் பைனல் ஹஜரி கல் யாகூதி பைனல் ஹஜரி. அவர்கள் கல்லுகளுக்கு இடையில் உள்ள ஒரு முத்து போல, முத்தில்லை முத்துகளுக்கெல்லாம் மேலான முத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فمبلغ العلم فيه أنه بشر وأنه خير خلق الله كلهم. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைக்கிட்டு ஏன புத்தி செல்லுது, அவர்கள் ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி. ஆனா அவர்கள் லேசிப்பட்ட ஒரு மனுஷன் இல்ல. வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைருல் ஹல்க் அக்ரமுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாசிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எல்லா விஷயத்திலேயும் மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. நம் உயிரிலும் மேலான ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே வந்து அவர்களுடைய உம்மத்திலிருந்து அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். 63 காலம் உலக வாழ்க்கையில் உம்மத்துக்காக வேண்டியே வாழ்ந்து அவர்களுடைய பூமியை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரத்திலும் குடும்பம் உற்றார் உறவினர்களையும் விட யா உம்மதி யா உம்மதி என்று எங்களே மனசில வச்ச எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இன்று வரையும் கியாமத் வரை வரக்கூடிய எல்லா சாலிஹீன்கள் நல்லடியார்கள் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. அப்ஷிரு அப்ஷிரு அப்ஷிரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹிப்பீங்களே, உலகத்தில் வாழும் கோடிக்கணக்கு நாயகத்துடைய முஹிப்பீங்கள் ஒரு மீலாதுன் நபி, ஒரு ரபியுல் அவ்வல் முடிஞ்சால் அடுத்த ரபியுல் அவ்வல் வரை அவர்களுடைய பெருநாள்களை பார்க்க, அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள சந்தோஷங்கள், கல்யாணங்கள் எல்லாத்தையும் பார்க்க, சந்தோஷமாக வரவேற்பதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய பெரிய பெருநாள், முஹிப்பீங்களுடைய சந்தோஷ நாட்கள் ரபியுல் அவ்வல் எங்கள் முன்னால் வந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடி பேசி அதை பற்றி படிப்பிச்சு எப்படித்தான் அவர்களுடைய புகழை சொல்லி முடிவிக்க முடியும், அன்னவர்களுடைய புகழை தொடங்குவதற்காக வேண்டியாவது இந்த ரபியுல் அவ்வல் எங்களுக்கு சான்ஸ் தருமா என்று சொல்லி நாங்க பார்த்திருக்கணும். 1500 உலகத்துடைய 1500 வருஷத்துடைய அனுபவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை தொடங்கித்தான் இருக்கிறார்கள். அந்த புகழை இப்பலும் சொல்லி முடிவிக்கவில்லை, இல்லாட்டி அந்த புகழுடைய தொடக்க தலைப்பையே இன்னும் தொடங்கவில்லை. காரணம், நாயகத்துடைய புகழ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அன்னவர்களுடைய புகழை பாட முடியாது, அவர்களுடைய புகழிலிருந்து சில பாகங்களையாவது எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறதுக்குரிய, இந்த வாழ்க்கையில் பேசத்துக்குரிய அந்த டைம் கிடைக்குமாக இருந்தால் அதுவும் சந்தேகம்தான். உலகத்தில் நாங்க ஒரு மனுஷனை மரியாதையாக கணக்கெடுப்பதாக இருந்தாலும், ஒரு ஆளுக்கு நாங்க இவர் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லி நாங்க செல்லணுமாக இருந்தா நாங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது அவர்களுடைய குணம்.
ஹுஸ்னுல் ஹுல்க். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பற்றி அவர்களுடைய அந்த குணத்தை பற்றி மட்டும் நாங்கள் பேசுவதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதாது. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை பற்றி அவர்களுடைய அன்பு மனைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன் சய்யிதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட கேட்கும்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வாறு அவர்களுடைய குணத்தை நாங்கள் பேசி முடிக்க முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் இல்முடைய பட்டணமாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதனுடைய கதவு. அவர்கள் தான் என்ட்ரி, அவர்களை பாஸ் பண்ணிட்டு தான் அந்த இல்மைகளுக்கு எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் குர்ஆனில் உள்ள சூரா ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன், அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய பிஸ்மியுடைய பா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லெட்டர், அந்த லெட்டருடைய நுக்தாவுக்கு அர்த்தம் எழுதுவதாக இருந்தாலும் அதை 70 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு நான் எழுதுவேன் என்று. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தை பற்றி எவ்வாறு எழுத முடியும்? அதேபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு قبل அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. நாயகத்துடைய குணம் என்று புகழப்பட்ட நாயகத்துடைய குணம் இவ்வாறுதான் இருந்து சொல்லப்பட்ட அந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அந்த கலாமை பற்றி யாராவது விளக்கம் எழுதுவதற்கு முயற்சி செய்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் என்று சொல்லப்பட்ட அந்த கலாமுடைய விளக்கத்தை பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனையாக யூஸ் பண்ணி, கடலில் உள்ள எல்லா தண்ணீரையும் அதை இங்காக யூஸ் பண்ணினாலும் குர்ஆனுடைய விளக்கத்தை எழுத முடியாது. இவ்வாறாக இருக்கும்போ நம் உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹுஸ்னுல் ஹுல்கை எவ்வாறு நாங்கள் பேசி முடிவிக்க முடியும்? அதனால்தான் இன்றைய உலக தலைவர்கள், உலக நாடுகளில் ஒற்றுமை, சந்தோஷம், வெற்றி வருவதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதமான ஆட்சி வரணும் என்று கூறுவார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நீதியை படிப்பிச்ச அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மனசில் ரஹமத்தை கேட்டிய நம் உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா ரஹ்மத்துடைய உறவிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹுஸ்னுல் ஹுல்கை, அவர்களுடைய ஆதிலை, அவர்களுடைய ரஹமத்தை எவ்வாறு கூறி முடிவிக்க முடியும்? அப்போ இனி நாயகமுடைய அழகை பற்றி பேசுவதாக இருந்தால், புகழை, அவர்களுடைய ஹுஸ்னுல் ஹுல்கை, அவர்களுடைய நற்குணத்தை பற்றி பேசி முடிவிக்க முடியுமாக இருந்தாலும் அவர்களுடைய அழகை பற்றி யாராவதுக்கு சொல்லி முடிவிக்க முடியுமா? அழகுக்கே அழகு என்னன்னு சொல்லி படிப்பிச்சவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களுடைய அழகை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறுவார்கள், மா அஹ்ஸனு மின்க லம் தரா கத்து ஐனி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உங்களை போல ஒரு மிகவும் அழகானவர்களை நான் இதுவரை கண்டதில்லை, என்ற கண்களால் நான் இப்படி ஒரு ஆளை கண்டதே இல்லை. அப்படி செல்லும்போ யாரு சரிக்கு கேட்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணால் காணாதது தானே, அவர்களுக்கு முன்போ பின்போ நாயகத்தை பார்க்க அழகானவர்கள் இருந்திருப்பார்களே. அதனால தான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிதையை முடிவிக்கவில்லை. மா அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, பெண் குலம் பெற்றதில் மிகவும் அழகானவர்கள் அது நீங்கள் யா ரசூலல்லாஹ். அவ்வாறு இருக்கும் போதும் யாராவது கேட்பார்கள், அவ்வாறாக இருந்தால் சொர்க்கமும் ஹுர்லீன்களும் நாயகத்தை விட அழகானவர்களாக இருக்கலாமே என்று. அதனால தான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அதனுடைய பாக்கியையும் பாடுகின்றார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குலிகத முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிகத கமா தஷாஉ. யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஒரு குறவும் இல்லாமல் படைக்கப்பட்டீர்கள். ஒரு குறவும் மட்டும் இல்ல, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் குறவில்லாதவர்கள், உலகத்திலே மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லி செல்லக்கூடியவர்களும் மிஸ்டர் ஹேண்ட்ஸம், மிஸ்டர் பியூட்டி என்று சொல்லி செல்ற ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கண்ணாடிக்கு முன்னாலே யோசிப்பார்கள், நான் கொஞ்சம் கூட இப்படி இருந்தாக நல்லா இருந்திருக்கும், எனக்கு கண் இப்படி, கால் இப்படி, காது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பார்கள். அதனால தான் அன்னக குலிகத கமா தஷாஉ, நாயகமே நீங்கள் எவ்வாறு விரும்பினீர்களோ அப்படி படைக்கப்பட்டீர்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகுக்கு வேற ஏதாவது ஒன்று ஈடாக வைக்க முடியுமா? அவர்களுடைய அந்த அழகை பற்றி சஹாபாக்கள் கூறும்போ, யா ரசூலல்லாஹ், நான் சந்திரனையும் பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன், தாங்கள் முகத்தையும் அந்த திருவஜ்ஹையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். ஆனால் அந்த சந்திரன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்துக்கு தோத்து போய்விட்டது. காரணம், சந்திரனை பார்க்க மிகவும் வெளிச்சமானவர்களாக, மிகவும் அழகானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். அதனால தானே கவிஞன்மாறு பாடும்போ அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் என்று கூறுவார்கள், நாயகமே நீங்கள் சூரியனை போலவர்கள் இல்லை, சூரியனை போல நாயகம் ஸல்லல்லாஹு அன்னவர்கள் இல்லை, அதை பார்க்க வெளிச்சமானவர்கள், அதையும் பார்க்க அழகானவர்கள். அந்த பத்ருன், நீங்கள் சந்திரன், முழு சந்திரன் இல்லை, அதையும் பார்க்க வெளிச்சமானவர்கள். அதனால பாடினார்கள், அந்த நூருன் ஃபௌக நூரி, யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானவர்கள், வெளிச்சத்துக்கு வெளிச்சம் கொடுத்தவர்கள். அதுவும் தவறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிச்சத்தை, அவர்களுடைய அந்த அழகை உலகத்திலே எதை சென்னாலும் அந்த அழகுக்கு ஈடாக வைக்க முடியாது. காரணம், அது பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவர்களே, அந்த அழகை எப்படி வர்ணிக்க முடியும்? அது போலத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மொத்த அழகே இல்ல, அவர்களுடைய கண்ணை மட்டும் பேசுவதாக இருந்தாலும், அவர்களுடைய அந்த நடையை பத்தி பேசுவதாக இருந்தாலும், அவர்களுடைய அந்த திருமுகத்தை பத்தி கூறுவதாக இருந்தாலும், இந்த வாழ்க்கை அதுக்கு அனுமதி தராது. காரணம், அவர்களுடைய கண்ணை மட்டும் பல நாட்களுக்கு பேச முடியும். அவர்களுடைய அந்த கண் எவ்வாறு இருந்தது, அவர்கள் சிரிச்சால் எவ்வாறு இருப்பார்கள், அவர்கள் நடந்தால், அவர்கள் திரும்பினார் எவ்வாறு இருப்பார்கள், வாழ்க்கையில் எத்தனை முறை அவர்கள் சிரிச்சிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த திருமுடி, எத்தனை திருமுடிகள் அது நரைத்திருந்தது, எத்தனை வெள்ள முடிகள் நாயகத்துடைய தாடியிலும் தலைமுடியிலும் இருந்தது என்று இமாமியங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபாக்கள் குறிச்சு வச்சிருக்கிறார்கள். காரணம், எல்லா சஹாபத்தும் நாயகத்துடைய அழகுடைய அடிமைகளாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை பற்றியும் எங்களுக்கு பேச முடியாது. அப்போ இனி நாங்கள் ஒரு மனுஷனுடைய விஷயம் சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய இல்மை பற்றி கூறுவோம். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முடைய கடல், அந்த கடலுடைய அந்த கடல் அளவுள்ள இல்ம பத்தி கடல் என்னும் செல்ல முடியாதே. அதனால தானே இமாம் பூசிரி பாடினார்கள், ஃபஇன்ன மின் வஜூதிக துன்யா வ தர்ரதஹா வ மின் உலூமிக இல்மல் லௌஹி வல் கலமி. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்த இல்மு, அந்த இல்மில் இருந்துள்ள ஒரு சின்ன பாகம் தானே ரவுல் மஹ்ஃபூல் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், லௌஹுல் மஹ்ஃபூல் நாங்க பிறந்த நாள் முதல்ல மௌத்தாகக்கூடிய அந்த ஒரு டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எழுதப்பட்டுள்ள விஷயம் அது லௌஹுல் மஹ்ஃபூல் பலவேன்னு சொல்ல கூடுறாங்க. அந்த லௌஹுலையும் கலமிலையும் இருக்கக்கூடிய விஷயமும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இல்மில் இருந்து உள்ள ஒரு சின்ன பாகம் மட்டும்தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இல்மு எவ்வாறாக இருக்கும்? அதனால தானே இமாம் பூசிரி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பியும் பாடுறார்கள், வகுல்லுஹும் ஃபிர் ரசூலில்லாஹி முல்தமிசுன் கர்ஃபம் மினல் பஹரி அவ் ரஷ்ஃபம் மினத் தியமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அவர்களுடைய எல்லா நபிமாரும் அன்பியாக்களுடைய குணம், அவர்கள் எல்லாரும் இல்மு நிறைந்தவர்கள். அந்த அன்பியாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களும் வரியாக காத்திருக்கிறார்கள். காரணம் கர்ஃபம் மினல் பஹர், நாயகத்துடைய இல்மென்று செல்லக்கூடிய கடலில் இருந்து ஒரு அள்ளுதல் கிடைக்குமா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த கொடை, அவர்களுடைய கரமு ஜூது, அவர்களுடைய அந்த அள்ளி கொடுக்கக்கூடிய அவர்களுடைய நன்கொடையிலிருந்து கொஞ்சம் ஒரு மலை துளி அளவு கிடைக்குமா என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்பியாக்கள் யாரு? அவர்கள் கியாமத்தில் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, அவர்கள் வாழ்க்கை பூரா அவர்களுடைய உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்ச அந்த அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அன்பியாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரமுக்கு வேண்டி காத்திருக்கிறார்கள். காரணம் கியாமத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தை எதிர்பார்க்க கூடியவர்கள் நாங்கள் எல்லாரும். அவர்களுடைய இல்மு அவ்வாறு இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இல்மு, அந்த இல்மை எங்களுக்கு பல பாட்டாக பிரிச்சாலும் எங்களுக்கு அதை பத்தி பேச முடியாது. காரணம் அவர்களுடைய அந்த யுத்த தந்திரங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பவியல், அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆட்சி முறை, அவர்கள் உலகத்தில் நாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த கான்ஸ்டிடியூஷன் இப்படி ஒரு நாடு நடக்கிறதுக்கு ஈக்கணும்னு சொல்லி செல்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் உலகத்திலே முதலாவதாக ஒரு நாட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி உருவாக்குறார்கள் மதீனாவுல. இப்படி அவர்களுடைய இல்மையும் நாங்கள் பல பாகங்களாக பிரிச்சாலும் அதையும் எங்களுக்கு பேச முடியாது. நீ எவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது? இனி நாங்கள் யாராவது பற்றி பேசுவதாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப சிறப்பு பற்றி செல்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்ப சிறப்பு பத்தி யாருக்காவது பேச முடியுமா? அதை எத்தனை ஆயிரம் கிதாப் எழுதினாலும், எத்தனை ஆயிரம் பேர் வந்து பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்ப சிறப்பை பற்றியும் பேசி முடிவிக்க முடியாது. காரணம் உலக தலைவர்கள் யாருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு 1000, 2000, 3000 வருஷத்துக்கு அவர்களுடைய சரித்திரம் இருக்குமா? ஆனா அதுவும் இருக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சரித்திரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் இருந்து தொடங்கினா கியாமத் வரை அவர்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டுட்டு இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு வாப்பாவும் இவர் யாரு யாரு யாருன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரையும் அவர்களுடைய சகோதரர்மாரு அவர்கள் யாரை கல்யாணம் முடிச்சார்கள் என்று சொல்லி ஃபுல் சரித்திரம் இஸ்லாம் செல்லுது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்ப சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸில் காண முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களுக்கு 3 பிள்ளை. அந்த பரம்பரையில் இருந்து உலகத்துடைய முழு எல்லா ஆட்களும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து வருகின்றார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளை. ஹஜ்ரத் சய்யிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சய்யிதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25000 நபிமார் அவர்கள். அதிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போல எல்லா வேதங்களையும் சுமந்த நபிமார்கள். இப்படி எல்லா 25000 நபிமார சய்யிதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலக்ட் பண்றான். காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய பரம்பரை அப்படி சிறப்பு பெற்ற பரம்பரை. அவர்களுக்கு வேற யாரும் மூலம் சிறப்பு தேவையில்லை. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து கினானாக்கள், கினானிலிருந்து குறைஷிகள், குறைஷிகளிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பமாய அந்த பனு ஹாஷிம் கோத்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலக்ட் பண்றான். குறைஷ் வம்சத்துல மட்டும்
1000 ட்ரைபுகள் கபீலாக்கள் இருக்கும். அந்த எல்லா கபீலாவிலிருந்தும் பனு ஹாஷிம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலக்ட் பண்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்ன பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலக்ட் பண்ணினான். அப்படிப்பட்ட பனு ஹாஷிம் கோத்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு பண்றான். இப்படி அல்லாஹ் கடஞ்சி செலக்ட் பண்ணி எடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப சிறப்பை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இன்றைய நாளோ எங்களுடைய வாழ்க்கையோ போதாது. காரணம், அவர்களுடைய பெற்றோர்மார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பரம்பரையை நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய பரம்பரையில், ஆபிதீங்களான சாஜிதீங்களாக கூடிய பரம்பரையில் நாங்கள் கொண்டு வந்தோம். உங்களோட பரம்பரை பரிசுத்தமான பரம்பரை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு புறகு இருக்கக்கூடிய குடும்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் அர்-ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுطஹிரகும் தத்ஹீரா. உங்களுடைய பேர பிள்ளைகள்ல நஜஸ் ரிஜிஸ் கலர்றதிலிருந்து நான் விருப்பப்படல, அவர்களை பரிசுத்தமானவர்களாக நான் ஆக்க விருப்பப்படுகின்றேன். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் இபாதத்தையும் அஹ்லுல் பைத்துக்கு ஹராமாக்கினான். காரணம், அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயமும் அஹ்லுல் பைத்தில் ஒட்டப்படாது. அப்படிப்பட்ட குடும்பம் நாயகத்துடைய குடும்பம். அந்த அதை பற்றியுள்ள சிறப்பையும் எங்களால் பேச முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய என்ன விஷயத்தை தான் எங்களால பேச முடியும் என்று கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை எத்தனை பாட்டாக பிரிச்சாலும் எத்தனை பங்காக மாத்தினாலும் அதை யாராலையும் பேசவும் புகழவும் பாடவும் முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட சிறப்புள்ளது. அப்ப யாருக்காவது கேட்கலாம், அப்ப நீங்க ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை பாடினீர்கள், சரித்திரம் ஃபுல்லாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை பாடினீர்கள் என்று? காரணம், நாயகத்துடைய புகழை பாடுவதன் மூலம் நாயகத்துக்கு சிறப்பில்லை. நாயகத்துடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செகண்டும் கூட்டிக் கொண்டே போகின்றான். அவர்களுடைய புகழை பாடுவதன் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பை தருகின்றான். அதனால தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 60 வருஷ காலம் அவர்களுடைய புகழ் பாடலில் அவர்கள் பாடின ஒரு சிறப்பு வரி, மா இன் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி லாக்கின் மதஹ்து மகாலதி பிமுஹம்மதின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பாடுறதுனால அவர்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. காரணம், அல்லாஹ் செகண்டுக்கு செகண்ட் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அவர்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஆனா அவர்களை நாம் பாடுறதுனால எந்த புகழுக்கு எந்த வார்த்தைகளுக்கு புகழ் சேருது. அதனால தான் நாங்கள் நாயகத்தை பற்றி பாடுகின்றோம். அவர்களை பேசக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். அவர்களை பற்றி கேட்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படிப்பிச்சான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நாயகத்துடைய மேலில் நீங்களும் ஸலாத் சொல்லுங்க, நாங்களும் மலாயிகத்தும் ஸலாத் சொல்றோம் என்று அல்லாஹ்வும் மலாயிகத்தும் சலாம் சொல்றான், ஸலவாத் சொல்றான் என்று எங்களுக்கும் ஸலவாத் சொல்ல படிப்பிக்கிறான். காரணம், அவர்களுடைய புகழை பாடியாவது நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம், அவர்களுடைய சிறப்பை சொல்லியாவது நாங்கள் மனுஷனாக மாற முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு சான்ஸ் எங்களுக்கு தரான். அந்த ஸலவாத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலாத்துடைய புகழை மட்டும் பல வருஷங்கள் பாடினாலும் அந்த ஸலாத் செல்வதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாலும் அதனுடைய ஃபாயிதாக்கள் முடியாது. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஸலாத்துடைய ஒரு சின்ன சிறப்பை பற்றிய செல்லும் போ ஒரு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 நன்மை கிடைக்குது, 10 தரஜா உயர்த்தப்படுதுன்னு சொல்லி லிஸ்டாக சொல்லிட்டு போவார்கள். அப்படிப்பட்ட புகழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ். அந்த ஸலாத்தையும் செல்ல முடியுமா முடியாதா என்று கேட்கக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து எங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் பாதுகாத்து தருவானாக. அப்போ இப்படியெல்லாம் செல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு ஆலிமு குரைஷ் வம்சத்துடைய ஆலிம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், எங்களுடைய மذஹபுடைய இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், முஹம்மதுன் பஷருன் வலா கல் பஷரி பல் ஹுவ கல் யாகூதி பைனல் ஹஜரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பஷருன் ஒரு மனுஷனாகத்தான் விளங்குது, வலா கல் பஷரி, ஆனா அவர்கள் மனுஷன் இல்ல. நாங்கள் நினைச்சிடப்படாது, அவர்களை காணும் போ மனுஷனோட வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் சும்மா ஒரு மனுஷன் இல்ல. காரணம்,
பல் ஹுவ யாக்கூத்துன் பைனல் ஹஜரி கல் யாக்கூதி பைனல் ஹஜரி. அவர்கள் கல்லுகளுக்கு இடையில் உள்ள ஒரு முத்து போல, முத்தில்லை, முத்துகளுக்கெல்லாம் மேலான முத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களை கல்லுகள் என்று சொன்னதுல வேறொரு அர்த்தமும் எங்களுக்கு வைக்க முடியும். மனசில எந்த ஒரு இறக்க குணமும் இல்லாத, நாயகத்தை நேசிக்க தெரியாத கல்லுகளாக இருக்கிறோமே, அப்படிப்பட்ட கல்லுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய முத்து ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போல இமாம் பூசிரி அன்னவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுகின்றார்கள், فمبلغ العلم فيه أنه بشر وأنه خير خلق الله كلهم. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைக்கிட்டு ஏன புத்தி செல்லுது, அவர்கள் ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி. ஆனா அவர்கள் லேசிப்பட்ட ஒரு மனுஷன் இல்ல. வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைருல் ஹல்க், அக்ரமுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாசிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எல்லா விஷயத்திலேயும் மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ஒரு மனுஷன் தான், எங்களை போலவர்கள் தான் கூறுகின்றார்களே. இப்படிப்பட்டெல்லாம் சிறப்பு உள்ள ஒரு ஆளை இப்படி செல்றதுக்கு யாருடைய இல்முக்கு தான் முடியும்? யாரு சரியுடைய நாலேஜ் கொண்டு சிந்திப்பதாக இருந்தாலே இப்படிப்பட்ட விஷயம் இது நடக்க முடியுமா எங்களுக்கு கேட்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்ட பாவத்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பானா. கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மாசம் எங்களால முடிஞ்ச அளவு நாங்க புகழுவோம், பாடுவோம், பேசுவோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பரக்கத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழை பாடின காரணத்துக்காக வேண்டியாவது எங்களுக்கு சொர்க்கத்துடைய வாடையை நுகரத்துக்குரிய பாக்கியத்தை தருவாயாக. அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தவர் அந்த அபூ லஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரியாத நேரத்தில் அவர்களுடைய பிறப்பை பற்றி சந்தோஷப்பட்ட அபூ லஹபுக்கு நரகத்தில் அல்லாஹ் சின்ன சந்தோஷத்தை கொடுப்பானாக இருந்தால், அவர்களுடைய புகழை பாடக்கூடிய, அவர்களை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய, அவர்களுக்காக வேண்டி வாழக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தராம இருப்பானா? நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க அவர்களுடைய நேசத்துடைய காரணத்துக்காக வேண்டியாவது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுஹபத்தை தருவானாக. அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை பாடின இந்த நாவுகளை நீ நரகத்தை ஹராமாக்கிறியா அல்லாஹ். அந்த புகழை அவர்களை நேசிச்ச இந்த கல்பு அல்லாஹ் நரகத்திலிருந்து ஹராமாக்கி சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுஹபத்தை தருவானாக. இத்திரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை அவர்களை நாங்க பொய்யாகத்தான் நேசிக்கிறோம் எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய புகழை நாங்க பாடி இல்லைன்னு தெரியும். அவர்களை உண்மையாக நாங்க நேசிப்பதாக இருந்தால் இன்று ஒரு ஹராமையும் செய்யாம இருந்திருப்போம். ஆனாலும் அவர்களுடைய நேசம் என்று சொல்லி நாங்க இருந்தோமே, அந்த காரணத்துக்காக வேண்டியாவது யா அல்லாஹ் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ரௌலா ஷரீஃப், அவர்களுடைய ரௌலா என்று சொல்லக்கூடிய அந்த பூமி, அந்த இடம் அர்ஷை விட சிறந்த இடமாக இமாம் நீங்கள் கூறக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கக்கூடிய அந்த பூமியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்துல சுஜூதில் இருந்துட்டு ரௌலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்தை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்துக்கொண்டே மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனா பூமியிலே தஃப்னு செஞ்ச அந்த மதீனா பூமியிலே அடக்கப்பட்டு மதீனத்திலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு எழுப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. இது எல்லாத்தையும் அன்னவர்களை நேசிச்ச அன்னவர்களுடைய புகழை பாடின பாக்கியத்தால எங்கள் எல்லாருக்கும் எல்லா ஹைராத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா illallah, la ilaha illallah, la ilaha